बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोहता अजाट्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्. அன்பார்ந்த கேத்தம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஹேவிளம்பி நாம சம்பத்சரம் உத்தராயண புண்ணிய காலம் கிரீஷ்ம ருது ஆனி 9 ஜூன் 23 வெள்ளிக்கிழமை. கிருஷ்ணபக்ஷம் சதுர்த்தசி திதி முற்பகல் 11:27 வரை, பிறகு அமாவாசை திதி. ரோஹிணி நட்சத்திரம் காலை 7:27 வரை, பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம். கண்டம் நாம யோகம், சகுனி நாம கரணம். இன்றைக்கு அமாவாசை. அமாவாசை விரதம். அமாவாசைன்னு சொல்லும்போது தாய் தந்தை இருவரும் இருக்கக்கூடியவர்களுக்கும் அமாவாசைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. தாய் தந்தை இல்லாதவர்கள் அல்லது தாய் அல்லது தந்தை யாராவது ஒருவர் இல்லாதவர்கள் கட்டாயமாக அமாவாசை விரதம் இருந்தே தீர வேண்டும். அமாவாசைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தே தீர வேண்டும். இதற்கு விதிவிலக்கே கிடையாது. எக்காரணத்தை கொண்டும் இதை நிறுத்தக்கூடாது. அமாவாசையிலே தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது அவசியம். அமாவாசையில விரதம் இருக்க வேண்டியது அவசியம். அவரவர்களுடைய குல வழக்கப்படி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, தென்புலத்தார் வழிபாட்டை செய்ய வேண்டியது அவசியம். படையில் இருப்பது, விரதம் இருப்பது, அந்தணர்களுக்கு தட்சணை தானங்களை அளிப்பது, சங்கல்பம் செய்து தன்னுடைய முன்னோர்களுக்காக அந்தணர்களுக்கு பிரீத்தியான வஸ்துக்களை, வஸ்திரம், பச்சை அரிசி, வாழைக்காய் போன்றவைகளை அளிப்பது, தர்ப்பணங்கள் குளக்கரையிலே சென்று விடுவது, அன்றைய நாள் முழுக்க விரதம் இருப்பது, தலைக்கு ஸ்நானம் செய்வது, இரவிலே பலகாரம் உண்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். சிறுவர்கள் ஒரே ஒரு விஷயம்தான், அதாவது தாய் தந்தை இருப்பவர்கள் அன்றைக்கு தலைக்கு ஸ்நானம் செய்யக்கூடாது என்று கூறுவார்கள். இதை மட்டும் கடைபிடித்தால் போதுமானது. இரவிலே பலகாரம் சாப்பிடக்கூடாது, உணவு சாப்பிட வேண்டும் என்று கூறுவார்கள். இதை கடைபிடித்தால் போதுமானது. இந்த காலகட்டத்தில் சிலர் அமாவாசைக்கு விரதம் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள், கொடுக்க விருப்பம் இல்லாத சிலர் கூறக்கூடிய காரணம், என்னுடைய தந்தைக்கும் எனக்கும் ஆகாது, அதனால் கொடுக்க எனக்கு அபிப்பிராயம் கிடையாது, அல்லது சிறு வயதிலேயே அவர் இறந்து விட்டார், அவருடைய அரவணைப்போ அவர் மூலமாக எந்த ஒரு நன்மையோ எனக்கு கிடைக்கவில்லை, அதனால் கொடுக்க முடியாது என்று. சிலர் என்னுடைய தாய்க்கு என்னை விட என்னுடைய மூத்த சகோதரன், என்னுடைய இளைய சகோதரன் இவர்கள் மீதுதான் பாசம் அதிகம், என்னை அவர்கள் சிறு வயதிலிருந்து அரவணைக்கவில்லை, தனியாக இருந்து நானே கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தேன், அதனால் கொடுக்கவில்லை என்று கூறுகிறார்கள். இது அபத்தமான விஷயம். கட்டாயமாக இப்படி செய்யக்கூடாது. பலனை பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய காரியங்கள் இதுவெல்லாம் கிடையாது. தாய் தந்தை நம்மை சிறு வயதில் போற்றி வளர்த்திருந்தாலும் சரி, சிறு வயதிலே அவர் தவறி இருந்தாலும் சரி, நம் மீது அன்பு அக்கறை எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் சரி, இது செய்ய வேண்டிய கடமையில் ஒன்று. தந்தையிடம் தோன்றிய உயிர்தான் தாயுடைய கருவறையே வளர்கின்றது. அதனால் நாம் ஜீவிப்பதற்கே நம்முடைய தந்தை தான் காரணம். தாயார் தன்னுடைய ரத்தத்தை பாலாக்கி கொடுத்ததினால்தான் நம்முடைய உடல் இருக்கின்றது, உயிர் இருக்கின்றது. அதனால் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நமக்கு எவ்வளவு வயது ஆனாலும் கூட தாய் தந்தையால் தான் நாம் வந்தோம், அவரால் தான் நம்முடைய உயிர் இருக்கின்றது, இந்த அளவிற்கு ஆரோக்கியம் உடல் இருக்கின்றது என்ற எண்ணம் இருந்து அதற்கு கைமாறாகவாவது செய்ய வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் அவருடைய வம்சத்திற்கே கஷ்டம் ஏற்படும், தோஷம் உண்டாகும். அதனால் மாதந்தோறும் அமாவாசையிலே தாய் தந்தை இல்லாதவர்கள் கட்டாயமாக தென்புலத்தார் வழிபாட்டை, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விருப்பு வெறுப்பின்றி பிரதிபலன் எதிர்பாராமல் செய்ய வேண்டியது அவசியம். அப்படி செய்யும்போது அவருக்கு மட்டுமல்லாமல் அவருடைய குலத்திற்கே அனைத்து நல்ல பாக்கியங்களும் கிடைக்கும். குலம் தழை துவங்கும். இன்றைய நவகிரக நிலைகள்: மேஷராசியில் சுக்கிரன், ரிஷபராசியில் சந்திரன், மிதுன ராசியில் சூரியன், அங்காரகன், புதன், சிம்மராசியில் ராகு, கன்னியா ராசியில் குரு, விருச்சிக ராசியில் சனீஸ்வரன், கும்பராசியில் கேது. ரிஷபராசியில் இருக்கும் சந்திரன் இன்று மாலை 6:39 மிதுன ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். இன்றைய தினப்பலன்: மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 2, 3ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்காரு. 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது குரு பார்வை கிடைக்கிறது. 3ஆம் இடத்திற்கு சந்திரன் போகக்கூடிய மாலை 6:39 பிறகு சூரியனுடைய அங்காரனுடைய சேர்க்கை ஏற்படுது. அங்காரனோடு சந்திரன் சேரும்போது சந்திரமங்கல யோகம், புதனோடு சந்திரன் சேர்றார், சூரியனோடு சந்திரன் சேர்ந்து அஷ்டமா சித்தி யோகம் ஏற்படுது. அதில் இன்றைய நாளில் அனைத்து காரியங்களையும் சிறப்பாக செயல்படுத்துவீங்க. மனோதிடம், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், பண வரவு இருக்கும், அனைத்துமே சிறப்பாக நடக்கக்கூடிய மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசியிலேயும் 2ஆம் இடத்திலேயும் சந்திரன் இருக்கார். காலை 7:27 சந்திரன் தன்னுடைய சுயசாரம் முடிந்துடுறது. அதன் பிறகு அங்காரகனுடைய சாரம் கிடைக்கிறது. அங்காரகன் சாரம் பெற்று சந்திரன் ராசியிலையும் 2ஆம் இடத்திலையும் இருக்காரு. நல்ல தைரியம் இருக்கும், விடாமுயற்சி இருக்கும், எடுத்துக்கொண்ட பணியை முடித்தே தீருவேன் என்ற உறுதி இருக்கும். 2ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது பண வரவு இருக்கும், குடும்ப ஒற்றுமை இருக்கும், பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும். சந்திரன் புதனோடு இருக்காரு. சாமர்த்தியமாக சமயோசிதமாக இருந்து அனைவரிடத்திலும் நட்பு பாராட்டக்கூடிய அளவிற்கு
அளவுக்கு நல்ல ஒரு அமைப்புல இன்றைக்கு இருப்பீங்க. அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீங்க. பண வரவு கிடைக்கும், தைரியம் இருக்கும். சிறந்த நாளாக இந்த நாள் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்திலையும் ராசியிலும் சந்திரன் இருக்காரு. சந்திரன் அங்காரகன் சாரத்தை பெற்றிருக்கார். அங்காரகன் ராசியிலே இருக்கார். மேலும் ராசியில இன்று மாலை நேரத்துல 4 கிரகங்கள் சேர்றது. அதனால 4 கிரகங்கள் சேர்ந்து ராசியில் இருக்கக்கூடிய சமயத்துல ராசிநாதனும் இருக்காரு. மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். பக்குவமாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும், எதையும் சரியாக புரிந்து கொண்டு நிதானமாக காரியங்களை செய்யணும். அனைவரிடத்திலும் ஒற்றுமை பாராட்டணும். பகை உணர்வு கூடாது. மனக்குழப்பத்திற்கு ஆளாக கூடாது. பெரிய உறுதியான எதிர்கால இலக்கை நோக்கி நீங்க பயணம் மேற்கொள்ளணும். அப்படி செய்யும்போது இது உங்களுக்கு பலன் தரக்கூடிய நாளாக அமையும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 11, 12ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கார். 11ல் இருக்கும்போது குரு பார்வை கிடைக்கிறது. உச்சமாக இருக்கார். விசேஷமான நல்ல லாபமான யோகங்கள் அனைத்தும் கிடைக்கும். 12ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது 4 கிரகங்கள் 12ல சேர்றது. அதுல உங்களுடைய ராசிக்கு முக்கியமான கிரகங்கள் சந்திரன் ராசிக்கு அதிபதி, சூரியன் தனாதிபதி, அங்காரகன் முக்கியமான யோகாதிபதி, இவர்கள் எல்லாம் 12ஆம் இடத்துல சேர்றாங்க. அதனால பிறருடைய ஆதிக்கம் உங்கள் மீது இருந்தாலும் கூட நீங்க முடிந்த அளவிற்கு விட்டு கொடுத்து அடக்கமாக போறது நல்லது. இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மாற்றம் வேண்டி இருந்தால் அதை இன்றைக்கு முயற்சிக்கலாம். கட்டாய மாற்றம் வந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் காரியங்களை செய்யலாம். இதுவெல்லாம் கை கொடுக்கும். நிதானமாக அடக்கத்தோடு இருக்கும்போது இந்நாள் உங்களுக்கு பலன் தரக்கூடிய நாளாக அமையும். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 10, 11ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கார். 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது உச்சபலம் பெறுகிறாரு. அதனால உங்களுடைய காரியங்களை பிறருடைய துணை தயவுந்து சிறப்பாக செய்து முடித்துக் கொள்வீங்க. கடமையை செய்து முடிப்பீங்க. 11ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது சந்திரனோடு சேர்ந்து 4 கிரகங்கள் இருக்கு. பொதுவாக சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி இருக்கு. ஜென்ம ராகு 7ல கேது இருக்கு. ஏறக்குறைய 1.5 ஆண்டுகளாக இந்த ராகு கேத்து இருக்கு. அர்த்தாஷ்டம சனி 3 ஆண்டுகளாக இருக்கு. மிக அதிகமான சிரமங்கள் இருந்திருக்கும். அது எல்லாம் விடுதலையாக போகிறது. ராகு கேத்து பயிற்சி அடுத்த மாசம் நடக்க போறது. அதற்குண்டான ஆரம்பம் இப்பயே உங்களுக்கு தெரிகிறது. ராசிநாதன் 11ல வந்துட்டாரு. சுகபாகியாதிபதி அங்காரகன் 11ல இருக்காரு. அவரோடு சேர்ந்து இப்ப 4 கிரகங்கள் இருக்கு. அனைத்து ஆசைகளும் பூர்த்தி ஆகும். லாபம் கிடைக்கும், உயர்வு கிடைக்கும், முன்னேற்றம் கிடைக்கும். ஏற்பட்ட பிரச்சனை, கஷ்ட நஷ்டங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு நீங்க வெளிவரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கன்னியா ராசி அன்பர்களே, ராசிக்கு 9, 10ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்காரு. பொதுநல நோக்கம் இருக்கும். தர்ம காரியங்கள்ல ஈடுபாடு இருக்கும். கல்வியில நாட்டம் அதிகரிக்கும். பிறருக்கு சொல்லிக் கொடுக்கறதுல ஆர்வம் இருக்கும். உங்களுடைய சுபாவத்தை மாற்றிக் கொள்வீங்க. அனைவரையும் நண்பராக ஏற்றுக்கொள்வீங்க. உறவினர்களை மதித்து நடந்து கொள்வீங்க. உங்களுடைய அன்பு பாசத்தை குழந்தைகளிடத்துல பெற்றோரிடத்துல வெளிப்படுத்துவீங்க. அப்படியாக நீங்க நல்ல பெயரை எடுக்கக்கூடிய, மனதில் இருக்கக்கூடிய ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சியை நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடிய, பெருக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். துலா ராசி அன்பர்களே, ராசிக்கு 8, 9ஆம் இடங்கள்ல சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கு. மாலை 6:39 வரைக்கும் 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். அது வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட இன்றைக்கும் அமாவாசையாக இருக்கு. அதனால தாய் தந்தை இல்லாதவர்கள் அவர்களுக்கு உண்டான கடமைகளை செய்யணும். இருக்கக்கூடியவர்கள் பொதுவாக ஏதாவது ஒரு தர்ம காரியங்களை செய்யலாம். பிறருக்கு தானம் அளிக்கலாம். கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்யலாம். இதெல்லாம் செய்யதான் நல்லது. விலங்கினங்களுக்கு, ஜீவராசிகளுக்கு, பட்சிகளுக்கு இதுக்கெல்லாம் கூட உதவலாம். ஆகாரம் கொடுக்கலாம், நீர் கொடுக்கலாம். இப்படியெல்லாம் செய்யும் போதும் கூட இந்நாளில் உங்களுக்கு சந்திராஷ்டம பிரச்சனை ஏதும் இருக்காது. மாலை நேரத்தில் 9ஆம் இடத்திற்கு சந்திரன் வந்து 4 கிரகங்கள் சேர்றது உங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக, உற்ற துணையாக நல்லவர்கள் இப்போது உடன் இருப்பார்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை நடக்கும். சாதகமான நாளாகவே இந்த நாள் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 7, 8ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கார். 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது குரு பார்வையை கிரகித்து ராசியை பார்க்கிறாரு. ராசிநாதன் அங்காரகன் சாரத்தை பெற்று இருக்கார். அதனால மிகச்சிறந்த யோகம் உண்டாகும். ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும். 8ஆம் இடத்திற்கு மாலை 6:39 வராரு. அப்படி வரும்போது சந்திராஷ்டமம் தொடங்குது. 4 கிரகங்கள் 8ஆம் இடத்துல சேர்ந்திருக்கு. மாலை நேரத்தில் ஆலயத்திற்கு சென்று விடுவது நல்லது. முடிந்த அளவிற்கு நிதானமாக, கவனமாக, பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி இருக்கும்போது பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சாதகமான நாளாக இந்த நாள் அமையும். தனுர் ராசி அன்பர்களே, ராசிக்கு 6, 7ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கார். 6, 7ஆம் இடம் 2 இடத்துல சந்திரன் இருந்தாலுமே நன்மைதான். உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியான அங்காரகன் சாரத்தை பெற்று இருக்கார். அதுவும் நன்மைதான். 7ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருந்து ராசியை பார்த்துட்டு இருக்கு. திருமண வரன் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் மட்டுமே மிக கவனமாக, எச்சரிக்கையாக இருக்கணும்.
மற்றவர்களுக்கு கவலை இல்லை. புதிதாக திருமணமானவர்கள் முடிந்த அளவிற்கு வாழ்க்கை துணையை புரிந்து கொண்டு அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும். கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க ஒருவரை சரியாக புரிந்து கொள்ளணும். இவர்கள் கவனமாக இருந்தால் போதுமானது. மற்றபடி 7ஆம் இடத்தில் 4 கிரகங்கள் இருப்பதால் வேறு பாதகங்கள் எதுவும் நேராது. அனைத்து விதமான நல்ல ஒரு ஆற்றலும் உங்களுக்கு இருக்கும், மனோ திடம் இருக்கும். பல துறைகளிலிருந்து வருமானம் வரக்கூடிய அளவிற்கு திறமைகளை வளர்த்து கொள்வீங்க. அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்வீங்க. பிறரை சிறப்பாக வழி நடத்துவீங்க. அனைவருக்கும் முன்மாதிரியாக இருப்பீங்க. ஆக மொத்தத்தில் இது உங்களுக்கு மிகச்சிறந்த நாளாக அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 5, 6ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கார். 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்பொழுது கவனமாக இருக்கணும். படிப்புல மட்டுமே அக்கறை இருக்கணும். படிக்கக்கூடியவர்களுக்கு, உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு தன்னுடைய பணி செய்து கிடப்பதே என்னுடைய பணி, என்னுடைய கடமையை தான் நான் சிறப்பாக செய்யணுன்ற எண்ணங்களை வளர்த்து கொள்ளணும். அதுதான் நமக்கு காப்பாத்துது, சவுறு போடுது என்ற எண்ணம் மனதில் இருக்கணும். 6ஆம் இடத்திற்கு சந்திரன் வரக்கூடிய மாலை நேரத்தில் போட்டி பந்தயங்களில் கூட கலந்துக்கலாம். உங்களுடைய தனித்திறமைகளை வளர்த்து கொள்ளலாம். பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உண்டான முயற்சிகளை செய்யலாம். இதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு பலன் கிடைக்கும். மாலை வரை நிதானமாக கவனமாக இருக்கணும். மாலை நேரத்தில் சாதகமான பலன் கிடைக்கும். சிறந்த நாளாக இந்த நாள் அமையும். கும்பராசி என்பர்களே, ராசிக்கு 4, 5ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கார். 4, 5ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிதானமாகத்தான் இருக்கணும். விட்டு கொடுத்து போகணும். கவனமாக இருக்கணும். எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். புதிய விஷயங்களை செய்யறதுக்கு பல முறை சிந்திக்கணும். புதியவர்களோடு எச்சரிக்கை உணர்வோடு பழகணும். எளிய உணவை எடுத்துக்கொள்ளணும். உடற்பயிற்சி, தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதெல்லாம் செய்தா போதுமானது. பிரச்சனையற்ற நாளாக இந்த நாள் அமையும். மீனராசி அன்பர்களே, ராசிக்கு 3, 4ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கார். 3ஆம் இடத்துல இருக்கும்போது குரு பார்வை சந்திரனுக்கு கிடைக்குது. உங்களுடைய ராசிக்கு தன பாக்கியாதிபதியான அங்காரகன் சாரம் கிடைக்குது. ஆற்றல் சிறப்பாக இருக்கும். எடுத்துக்கொண்ட பணிகளை சிறப்பாக முடிப்பீங்க. நல்ல பலன் கிடைக்கும். 4ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது 4 கிரகங்களோடு சேர்றாரு. அதே போல நீங்களும் நல்லவர்களோடு சேர்வது, நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், நேர்மறை எண்ணங்கள், ஆக்கப்பூர்வமான காரியங்கள், இதை செய்தால் போதுமானது. இது உங்களுக்கு சாதகமான பயன் தரக்கூடிய நாளாக அமையும். இன்றைய ஜோதிட தகவல். வீடு மன யோகம். தனுர் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகளை பார்க்கலாம். தனுர் லக்னம், லக்னத்திற்கு அதிபதி குரு. இவர் லக்னத்தில் இருந்தா வீடு கிடைக்கும். 4ஆம் இடத்து அதிபதி அப்படின்ற முறையில குரு லக்னத்தில் இருக்கும்போது வீடு கிடைச்சிடும். சொந்த வீடு யோகம் உண்டு. 4ஆம் இடத்துல குரு இருந்தா 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்ற முறையிலையும், லக்ன அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்ற முறையிலையும் கூட இவர்களுக்கு வீடு அமைஞ்சிடும். தனுர் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் லக்னத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வரார். அதனால லக்னத்தில் ஆட்சி பெற்றாலும் 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்றாலும் வீடு கிடைச்சிடும். அதன் பிறகு உச்சம் பெறும்போதும் வீடு கிடைச்சிடும். எப்படின்னு சொல்லும்போது, தனுர் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் லக்னத்திற்கு அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் போய் உச்சம் பெறுவார். 8ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகங்கள் 8, 12ல உச்சம் பெற்றாலும் கூட தவறு கிடையாது. இரண்டாவது 2ஆம் இடத்தை அவர் பார்க்கிறார். உச்சம் பெறும்போது 12ஆம் இடத்தை பார்க்கிறார், 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடம் அதிகமான பொருள் செலவு செய்து வீடு வாங்கணும். 2ஆம் இடம் ஒரு வீடுன்னு சொல்லும்போது குடும்பம் அமைஞ்சு அந்த இடத்துல குடும்பம் இருக்கணும். குடும்ப ரீதியாக வீடு வரும். தனஸ்தானம், பணம் சேர்த்து வைத்து வீடு வாங்கணும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ 12, 2, 4ஆம் இடங்களை குரு உச்சம் பெற்று 8ஆம் இடத்திலிருந்து பார்க்கறதுனால அவர் உச்சம் பெற்றாலும் வீடு கிடைச்சிடும். ஆக மொத்தத்தில் தனுர் லக்னத்திற்கு குரு ஆட்சி பெற்றாலும் உச்சம் பெற்றாலும் வீடு கிடைச்சிடும். அடுத்ததாக சனீஸ்வரன். சனீஸ்வரன் தனஸ்தானத்திற்கும் முயற்சி ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்காரு. 2ஆம் இடம் திருத்திய ஸ்தானம். இதற்கு 11ஆம் இடத்துல போய் அவர் உச்சம் பெற்றாருன்னு சொன்னா வீடு கிடைச்சிடும். பொதுவாக 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய எந்த கிரகமா இருந்தாலும் நன்மை செய்யும், ஆட்சி உச்சம் பெறலன்னாலும். அப்படி இருக்கும்போது 11ல சனி உச்சம் பெறுகிறாரு. அப்படி இருக்கும்போது இவருக்கு வீடு அமைஞ்சிடும். அடுத்ததாக அங்காரகன். அங்காரகனை பொறுத்த வரைக்கும் இவர் லக்னத்துல இருந்தா 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. அதனாலையும் 4ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த காரகத்துவத்துக்கு உண்டான கிரகமாகவே 4ஆம் இடத்துல இருக்காரு. இந்த லக்ன அதிபதி குருவுக்கு அவர் நட்பு கிரகம். அதனால இவருக்கு வீடு அமைஞ்சிடும். அதன் பிறகு சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய இடம் தனுர் லக்னத்திற்கு 4ஆம் இடம். அதனால் 4ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்ற இவருக்கு வீடு கிடைச்சிடும். அடுத்து புதன் தனுர் லக்னத்திற்கு ஜீவனஸ்தானத்துல உச்சம் பெறும்போது 4ஆம் இடத்தை பார்ப்பார், வீடு கிடைச்சிடும். இப்படியாக தனுர் லக்னத்திற்கு நிறைய கிரகங்கள் வீடு கொடுக்க காரகத்துவமா கடமைப்பட்டிருக்கு. தனுர் லக்னத்துல பிறந்து இந்த அமைப்புகள்லாம் இருக்கும்போது சொந்த வீடு யோகம் உண்டாகும். இன்றைய தினபலன் ஜோதிட தகவலை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.